இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பும் தவா சிக்கன் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணாமல் தவாவில் பண்ணி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அடுத்து மட்டனை கழுவி வேக வச்சிடலாம். மட்டன் பார்த்துக்குங்க. மட்டனையும் கழுவி குக்கரில் ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். உனக்கு எல்லாம் திரும்பாது. அம்மா தான் ஃபோக்கஸ் பண்ணுது. மட்டன் வேக வைக்கிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மஞ்சப்பொடியை மட்டும் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் காலி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து ஓப்பன் பண்ணி போடுறோம். மஞ்சப்பொடி எது மிளகாப்பொடி எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் ஒரு நாள் வந்து மஞ்சப்பொடியை தூக்கி மிளகாப்பொடியை நினைச்சு போட்டுட்டேன். ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி மஞ்சப்பொடி எல்லாமே காலியா போச்சு. ஸ்பெஷல் வந்து இப்பதான் மட்டன் சூப் வைக்க போறேன். மட்டன் வேற தவா கறி சிக்கன் சூப்பர். அப்புறம் வந்து ஈரல் மட்டன் ஈரல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து வேக வச்சிடணும். கிச்சனுக்குள்ள வந்தாலே தும்முறது தான் வேலை. இந்த மாதிரி தும்முனாலே எப்படி கடுப்பாயிரும். கைய வச்சு இப்படி தும்மணும், துப்புறது. ஓகே, அந்த வேலை நடந்து இருக்கும் போதே இந்த சைடு வந்து நம்ம மட்டனோட மசாலா வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு வாங்கி அதுக்கு முன்னாடியே பண்ணி வதக்கி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, அவ்வளோதான். 2 வெள்ளைப்பூடு இதில் கிடக்கு. நமக்கு பிடிக்காத மிக்சி. இந்த மிக்சி கிரைண்டர்லாம் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் அரைச்சு நம்ம வந்து உள்ளுக்கு தள்ளி வச்சிடலாம். எல்லாம் வெளியில் இருக்கு. சூப்புக்கு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகம் அரைச்சி எடுத்துக்குவோம். சூப்புக்கு அரைச்ச அந்த வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள் அதை வந்து ஆட் பண்ணிடுவோம். நம்ம சூப்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நான் நார்மல் எண்ணெய் தான் போடுறேன். நார்மல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தக்காளி பழம் போடணும். சூப்புக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி பழம், அவ்வளோதான். மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். சூப்பு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். எண்ணெய் போட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லது. ஆனால் நம்ம அதை தான் அரைச்சிருக்கோம்ல, அதனால் வந்து பெரிய வெங்காயம் போட்டு வேகிறது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்றேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கேற்றாப்புல கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் அதையும் அந்த மசாலாவோட நல்லா வதக்கிடணும். மசாலாவை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா சாரும், அந்த பச்சை வாசம் இருக்காது. இப்போ வேக வச்ச அந்த மட்டன் தண்ணி, சூப் தண்ணி அதையும் இதோட ஊற்றியாச்சு. கெட்டியாக வேணும்னா கெட்டியாச்சுக்குங்க. தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். இதுக்கப்புறம் நான் வந்து தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி இதோட வந்து கலந்துருக்கேன். நைட்டுக்கு சப்பாத்திக்கு வேணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் வந்து கெட்டியாக வச்சேன், தண்ணியை வைக்காமல். இதை மறுபடியும் ஒரு 2 விசில் போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் இடையில வந்து உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி போட்டிருந்தேன், அதை நான் சொல்லலை. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சுங்க. கிரேவி ரெடி. இந்த சிக்கன் தவா கறிக்கு வந்து போன்லெஸ்ஸாக சிக்கனை வாங்கிக்கோங்க. நான் ஆச்சியோட சிக்கன் கெபாப் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றப்பில் நிறையா போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து போட்டுக்கணும். இன்னும் நிறையா போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு
ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம சிக்கன் கழுவியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக அதோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா நிறைய சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மசாலாலாம் ஒட்டுதான்னு பாருங்கள். அப்படி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த ஆச்சி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆத்தா மசாலாவும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பெசரி இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரைக்கு இல்லை இதுக்கு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஒட்டும். நம்ம எண்ணெயில் போடுறப்ப அது மாதிரிலாம் வந்து பிரியாது மசாலா. இந்த மாதிரி ஆனதை வந்து ஒரு தவா வந்து சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு சோம்பு கருவேப்பிலை போடணும். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கடுகு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சதை எடுத்து இந்த மாதிரி சுற்றி இது ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி பீஸ் தான். அதனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண உடனே போட்டுக்கலாம், ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா நமக்கு பெரிய பீஸாக இருக்கிறது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக தான் நறுக்கி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இரும்பு தவா அப்படின்றனால சீக்கிரமே அது வந்து வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் வதங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.